இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா தமிழ் கடவுள் முருகர் அவரை பற்றின வீடியோ தான். ஆனால் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்காகவா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வீடியோ நான் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் முருகன், அவர் ஐ ஸ்டாண்ட் வித் முருகன் சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி நான் எடுக்க போகிறேன். நீங்கள் நம்மளா பாருங்க, இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக முருகர் வந்து கமெண்ட் பண்ண போகிறாரு. எனக்கு என்ன சங்கட்டம்னா, எல்லாருக்கும் கஷ்டம்னா முருகர்கிட்ட போறீங்க. இப்போ முருகருக்கே கஷ்டம்னா அவர் எங்க போவாரு? இந்த இஷ்யூ போறதுக்கு முக்கியமான காரணமே டோலிவுட்ல வந்து ஒரு போஸ்டர் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு முருகரோட ரெஃபரன்ஸ்ல வச்சு ஒரு போஸ்டர் அனௌன்ஸ் பண்றாங்க. மக்கள் ஆஹா ஓஹோன்னு ஃபயர் விடுறாங்க. என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் வெளியே வருது. அங்கே தான் பேக் ஃபயரே ஆகுது தமிழ் மக்களுக்கு. முருகர் ஃப்ரம் நார்த் அப்படின்னு போட்டாங்க. படத்தோட சோழி முடிஞ்சு காசு பார்க்கலாம், தமிழ்நாட்டில் காசு பார்க்கலாம்னு நினச்சா அந்த ப்ரொடியூசருக்கு சோழி முடிஞ்சு. போக முருகனே நம்ம ஊர் கடவுள் இல்லையா, இந்தி கடவுளா? என்ன சொல்ற? எப்படியா நார்த் செலிபிரேட்டட் சவுத்ன்றாங்க. இதை பார்த்த தமிழ் மக்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணி இப்போ ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு போட்டு தலைவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டோலிவுட்டவே அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இதுக்கு மத்தியில் ஒரு ஃபன்னு நடந்தது. இங்கே தான் வந்து பார்த்தோம்னா டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு கோலிவுட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவன் வெற்றிமாறன் தனுஷை வச்சு ஒரு படம் எடுக்கிறாப்ல, தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டு மக்களே வந்து பயந்துட்டாங்க. வெற்றிமாறன் கிட்ட முருகனா, ஒருவேளை பட்டையை அழிச்சு விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, சாமி வந்தே சாமியில இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? குமரா நெல் பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே, தாய் சொல்லை கேள். நாங்க கருவாடு காய வச்சா கவுச்சி அடிக்குது, என்னால இங்க வாய முடியலன்னு நீங்க போலீஸை விட்டு எங்க லட்சம் தோத்துவீங்க? எங்க பிள்ளைங்களாம் இங்க சோத்துக்கு லாட்டரி அடிக்கணுமா? மக்களே, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு முருகர் புதுசான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தமிழ் மூவிக்கு முருகர் புதுசான்னு கேட்டா அதுவும் கண்டிப்பா கிடையாது. ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ், ஏகப்பட்ட மூவில முருகர் வந்து இருந்துட்டே தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து தமிழ் கடவுள். திடீர்னு இன்னைக்கோ நேற்றுக்கோல உருவாகல. அத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து கும்பிட்டு இருக்கிறது வந்து தமிழ் கடவுள் தான். அதனாலதான் அவருக்கு பேரே வந்து தமிழ் கடவுள் முருகர்னு வச்சிருக்கோம். இதுல பாருங்க, இதுலயே இவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம கூட வந்து அது பின்னி படைஞ்சிருக்கு. அதான உண்மை. ரீசெண்ட் டேஸில் கடவுள் மூவின்னு அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து இல்லைன்னு நம்ம தவிர்க்கவே முடியாது. காந்தாரா, அந்த காலத்தில் பாபாலாம் பார்த்துட்டு திருப்பி வந்து பாபா ரீரிலீஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மன், இப்போ ரீசெண்டாக வந்து கருப்பு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அது கடவுளோட ரெஃபரன்ஸ் ஓடிட்டே இருக்குது. ரொம்ப ரீசெண்ட் டேஸில் அதிகமாக போயிட்டு இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்து கிடக்காம நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. ப்ரொடியூசர் காசு பார்த்துறாரு, அதே மாதிரி ஹீரோவும் காசு பார்த்துறாரு. அந்த ஃபிலிமில் நடித்தவங்க, அதே மாதிரி அந்த டீமில் இருந்தவங்க எல்லாருமே காசு பார்த்துட்டு போயிடுறாங்க. யார் கோமாளியாக்கப்படுறாங்கன்னா ஆடியன்ஸ் கோமாளியாக்கப்படுறாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. கடைசியில் எங்கள் பொருள் எடுத்து எங்கேயே போட்டீங்க. என்னை பொறுத்தவரை ஒரு அருமையான கடவுள் படம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசி விவசாயி தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் ஃபீல் குட் மூவி. அதில் வந்து கடவுளை ஒரு மாதிரி க்ளோரிஃபை பண்ணியிருப்பாங்க. அது வந்து அழகாக இருக்கும். கடவுளை காமிக்காமல் க்ளோரிஃபை பண்ணதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் கடவுள். அதனால தான் வந்து பார்த்தோம்னா ஃபாரினில் நம்ம அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து சக்திமானு எடுத்தோம். சக்திமானுக்கு பின்னாடி ஒரு கடவுள் தான் இருப்பார். அந்த கடவுள் தான் சக்தியும் கொடுத்துருப்பாரு. எவ்ரிதிங் இஸ் ஃபார் கமர்ஷியல் மக்களே. இதுதான் நெசம். இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். கண்டிப்பாக ஓகே, கடவுளை காமிக்க போகிறாங்க, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. அது வரைக்கும் நல்லது தான், அதை போய் நீங்கள் பார்க்கலாம். பட் அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதில் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்போ இந்த முருகருக்காக ஃபைட் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தோம்னா கடவுள் வந்து என்னோடது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி யாருமே ஃபைட் பண்ணல. அவங்க ஃபைட் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஐடென்டிட்டியை மாற்றாதீங்க, எங்களோட தமிழ் ஐடென்டிட்டியை மாற்றாதீங்க. இப்போ அவங்க வந்து நார்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது இவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த ஐடென்டிட்டி எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு துணிக்கிறாங்கல்ல. ஸோ அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோம்னா ஃபைட் பண்ணிருக்காங்க. நம்மளை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த நார்த்து கூட இணைச்சி அந்த கல்ச்சர் அப்படியே மாற்றக்குண்டான ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் விநாயகருக்கும் அதான் பண்ணாங்க. விநாயகருக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு ஸ்டோரி, அங்கே ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் மக்கள் வந்து பயப்படுறாங்களோ தவிர முருகர் எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. ஏன் ஈவன் வந்து கேரளாலேருந்து அவ்வளோ பீப்புள் வந்து பழனிக்கு வருவாங்க. அதே மாதிரி ஒரு புது தியரி கிளப்பிட்டுருக்காங்க மக்களே. என்ன அப்படின்னா, முருகர் வந்து ஹிந்துவே இல்லையாமா. நம்ம ஊரில் நிறைய பேர் முருகேஷ் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படின்னா முருகர் ப்ளஸ் ஏசு முருகேஷு. என்னோட பர்சனல் கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த எமோஷனான விஷயத்துலலாம் ப்ளே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒன்று டோலிவுட்டில் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அதுக்கு இப்போ ரிப்ளை வீடியோங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா வெற்றிமாறன் ஒரு ரிப்ளை மூவி எடுக்கிறாரு, அதுக்கு ஒரு ரிப்ளை வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சண்டை நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல படம் எடுத்தால் நல்லாயிருக்கும். எண்டுக்கு வந்துட்டோம். என்ன சொல்லணும் அப்படின்னா, ரெஸ்பெக்ட் யுவர் காட். எந்த ரிலீஜியஸாக இருந்தாலும் சரி, உங்கள் கடவுளை நீங்கள் மதிங்க, அந்த கடவுளை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த கடவுளோட ஐடென்டிட்டியை கடத்தி கொண்டு போங்க அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு.
அதுதான் இந்த வீடியோவோட டோட்டல் பாயிண்ட்டே மக்களே. உங்களோட எமோஷனையும் உங்களோட காடையும் உங்கள்கிட்ட யாரும் என்றைக்கும் பிரிக்க முடியாது. அதை இந்த மாதிரி சில மூவிஸ்லாம் வந்து எதாவது பண்ணாங்க அப்படின்னா உங்கள் பங்குக்கு நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணலாம், நீங்கள் பேசலாம். கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவில் வேறு யாரும் இல்லை. அந்த கடவுளுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ பி குட், உங்கள் கடவுளை நேசிங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஸோ இந்த இஷ்யூ சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவோட கருத்து நீங்கள் இந்த இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள். இது மூலியமாக ஒரு 4 நல்ல விஷயங்கள் நடந்தால் நல்லது தானே மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. பாய் பாய்.